அப்புறம் எல்லா பக்கமும் அவதான், எங்க பார்த்தாலும் அவதான். எங்க பார்த்தாலும் உன்னோட மகமாயி தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சா. ஏய், நீ சொன்னேன்றதுக்காக நான் அவளை விட்டுட்டேன், ஆனா நீ விட மாட்டேங்கிற. மகா தாயாம் மகா மாயாம். அலட்சியப்படுத்தாத. நான் பொய் சொல்ல மாட்டேன். கண்ணால பார்த்த உண்மைய சொல்ற. இது கண் கட்டு விளையாட்டு. போதும், சும்மா இருக்கியா நீ? எனக்கு தெரியும், சும்மா மந்திரம் தந்திரம் பண்ற சாதாரண மந்திரவாதி நீ. விபூதிய போட்டு பிரம்மாண்டம்னு சொல்லுவேன். எங்க போச்சு? ஏதோ மகாசக்தி அடைய போறேன்னு சொன்னியா, அதெல்லாம் எங்க போச்சு? அதை அடையிறதுக்கு பலி பூஜை வேற. அஷ்ட லட்சணங்களும் உள்ள பொண்ணுன்றதுனால உங்க அக்கா பொண்ணும் பலியாயிடுச்சு. இப்ப என்னன்னா அங்கே போனேன் இங்கே போனேன்ற மாயை கண்கட்டு வித்தைன்னு 1008 கட்டுக்கதையை விட்டுக்கிட்டு இருக்க. நீ சுடுகாட்டுல மாய மந்திரம் பண்ற சாதாரண மந்திரவாதி. ராத்திரி தூக்கத்துல பயப்படுற குழந்தைகளுக்கு தாயத்து கட்டி விடத்தான் உன்னுடைய மந்திர தந்திரம்லாம் லாயக்கு. என்கிட்ட வந்து கட்டுக்கதைகளை அவுத்து விடுறியா? வாய மூடு. உன் அம்மனோட ஆட்டத்தை கட்டுப்படுத்த உன்கிட்ட சக்தி இருக்கா? அடுத்தவங்களை விமர்சனம் பண்றது சுலபம், ஆனா செஞ்சு முடிக்கிறது கஷ்டம். நீ உண்மையா இருந்திருந்தா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது கஷ்டமே இல்ல. நீ சொன்னதையெல்லாம் நான் பார்த்தது இல்ல, பார்க்கவும் முடிய மாட்டேங்குது. அதனால தான் கட்டுக்கதைகளை எல்லாம் அவுத்து விட்டுக்கிட்டு இருக்க. அப்படின்னா உன் முன்னாடி ஒரு சவாலை வைக்கிறேன். உன்னோட தாயை நீயே எதிர்த்து நில்லு. உன் தாயோடைய ஆட்டத்தை நீயே கட்டி போடு. லலிதாக்கா வீட்டுக்கு போயிட்டு வர்றியா? நமக்கு தடங்களா இருக்கிற அந்த சக்தி என்னன்னு நீ கண்டுபிடிச்சுக்கிட்டு வா. உனக்கு கிடைச்ச அந்த மகாசக்தி எனக்கு கிடைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு வந்திருப்பேன். அங்க போனாலும் நம்மளோட எதிரி யாருன்றதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இந்த சாம்பலை கையில வச்சுக்கிட்டு லலிதாக்கா வீட்டுக்கு போ. அந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற 2 பேர் முன்னாடி போய் நில்லு. அவங்க 2 பேர்ல யாரு நமக்கு தடையா நிக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நிக்கும் போது இந்த சாம்பல் சிகப்பா மாறும். உன் கை நிறைய அது குங்குமமா மாறிடும். அதுதான் சாட்சி. அவங்க மேல அம்மனுடைய அருள் இருக்குங்கிறதுக்கு ஆதாரம். சரி, போயிட்டு வாரு. சங்கர சாஸ்திரிகள் எனக்கு ஒன்னும் அறிமுகம் இல்லாதவர்கள். 23 வருஷத்துல இருந்து அவரோட எனக்கு பழக்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்துக்கு எனக்கு ஏற்கனவே ஒரு சம்பந்தமும் இருக்கு. சேகரன் கோயில பிரசாதம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன். எனக்கு அவன் வீட்டுல குருவோட ஸ்தானம் இருக்கு. நான் போயிட்டு வரேன், கண்டுபிடிச்சிட்டு வரேன். நம்ம பாதையில குறுக்கிடுற துஷ்டர்களை எல்லாம் நான் அழிச்சு காட்டுறேன். மண்ணோட மண்ணாக்கி காட்டுறேன், சாம்பலாக்கி காட்டுறேன். மாயையாமா, மந்திரமாமா. வர வர சாம்பலை கொடுக்கிற இந்த மந்திரவாதி என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கானோன்னு தோணுது. இத்தனை வருஷமா அம்மனுக்கு பூஜை பண்ணனா என்னோட பூணூல அறுத்தெறிஞ்சு என் கழுத்துல இருந்த மாலைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சு மங்கள ஆராத்திய நிறுத்தினப்பவே அந்த அம்மனால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. இப்ப அவளோட சக்தி எல்லாம் அழிஞ்சு போச்சு. அந்த ஸ்ரீசக்கரம் மட்டும் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ மொத்தமா என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவா. இதுக்கு மேல அந்த அம்மன் என்ன கிழிக்க போறான்றத நான் பார்க்கிறேன்.
ஐயா நீங்களா? வாங்க ஐயா, உள்ள வாங்க. சேகர எங்க? அப்பா வீட்ல இல்லைங்க, அவர் இன்னும் வரல. 23 வருஷங்கள் கழிச்சு உங்க தாத்தா சங்கரன் சாஸ்திரிகள் வீட்டுக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். வீட்ல இல்லையா? இப்போ வீட்ல இல்ல, பக்கத்துல தான் எங்கேயோ போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு என்ன விசேஷம்? எங்க அதிர்ஷ்டம்னு தான் தோணுது. எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க.